ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸர்சைஸ் 4.3 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ சில கொலினியர் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி என்னன்னு பார்த்தோம். இது எல்லாமே நம்ம பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ்ன்ற சப் டாபிக்ல தான் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ எக்ஸர்சைஸ் 4.3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்சர்வ் த டயக்ராம் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ பேசிக்கா என்ன கேட்கறான் இதுல, இந்த பாயிண்ட்ஸ் தான் கொலினியரா இல்ல நான் கொலினியரான்னு கேட்கறான். ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. AOB are collinear points or collinear is it whether they are collinear or non-collinear அப்படின்னு கேட்குறான். நான் கொலினியர். ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே கொலினியருக்கு நான் சீன் எழுதிடுவேன். கொலினியர் நான் கொலினியர் என்சின்னு எழுத போறாங்க அவ்வளோதான். ஸோ கொலினியர் நான் கொலினியர்னு எழுதுவேன். கொலினியர் அப்படின்னு எழுதிப்பேன். நான் கொலினியர் நான் என்சி எழுதிடுவேன் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஏஓபி ஆர் என்ன கேட்குறேன். ஏஓபி ஒரே லைன்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் சரி, இந்த பாயிண்ட்டும் சரி, இந்த பாயிண்ட் ஒரே லைன்ல இருக்கு. ஏபின்ற லைன்ல இருக்குது. இப்போ நான் அந்த லைனையும் வரைஞ்சு காட்டுறேன். இது எல்லாமே இந்த லைன்ல இருக்கு. இந்த லைன்ல இருக்கு. ஏபின்ற லைன்ல இருக்கு. இல்ல லைன் செக்மெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபின்ற லைன் செக்மெண்ட்ல மூணுமே இருக்கு. ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஆல் த்ரீ பாயிண்ட்ஸ் திக்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கொலினியர் சாரி கொலினியர் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஆக்சுவலா ஏஓபி மட்டும் தான் கொலினியர். வேற என்ன மூணு செட்டு பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு நான் கொலினியர் தான் வரும். ஏஓசி எடுத்தாலும் சரி, ஓபிசி எடுத்தாலும் சரி, ஏபிசி எடுத்தாலும் சரி, மற்ற எல்லா பாசிபிலிட்டிஸ்மே உங்களுக்கு நான் கொலினியர் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஓசின்னு கேட்டிருக்கான். ஏஓசி இந்த மூணு கேட்டிருக்கான். இதுவும் இதுவும் கேட்டிருக்கான். தீஸ் ஆர் நான் கொலினியர். தே டு நாட் லை இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அவ்வளோதான். ஸோ நான் கொலினியர். ஏபிசி லை ஆன் அ சர்க்கிள். ஸோ கிளியர்லி நான் கொலினியர். இப்போ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி என்னன்னு கேட்டிருக்கோம். பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சினா நம்ம பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இருந்தாலும் நான் ரீகேப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி என்னன்னா, இஃப் மோர் தென் டூ லைன்ஸ் ஆர் லைன் செக்மெண்ட்ஸ் intersect at one point, that point is called point of concurrency. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைன் 1, லைன் 2, லைன் 4 எல்லாமே இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஓல இன்டர்செக்ட் ஆகுது. இந்த ஓ தான் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதே இங்கே வரேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி O is the point of concurrency for these three line segments. AO, OB, OC. இந்த மூணு லைன் செக்மெண்ட்டுமே O தான் மீட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ O is the point of concurrency. Point of concurrency. மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் த்ரீ லைன் செக்மெண்ட்ஸ் பேசிக்கா தான். ஆல் த்ரீ ஏஓக்கும் அதான் மீட்டிங் பாயிண்ட் O தான், ஓசிக்கும் O தான் மீட்டிங் பாயிண்ட், ஓபிக்கும் O தான் மீட்டிங் பாயிண்ட். ஒரு காமன் மீட்டிங் பாயிண்ட் தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்றோம். So is the point of concurrency. So இப்போ செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். Draw any line and mark any 3 points that are collinear ன்னு கேட்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு லைன் வரைய போறேன். ஒரு லைன் வரைஞ்சாச்சு. திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக்கிறேன். இப்போ திக்னஸ் அதிகமாக்கிட்டேன். இது ஒரு லைனு. இந்த லைன் நம்ம எல்னு நேம் பண்ணிக்கலாம். லைன் எல். ஸோ இட் ஹேஸ் 3 பாயிண்ட்ஸ் விச் ஆர் collinear. collinear என்ன டெஃபினிஷன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். collinearனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, if 3 points lie on a line, those 3 points are called collinear points. இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க, ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருந்தா அது பேர் collinear. All 3 points are called collinear points. ஏபிசி ஆர் collinear points. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்துடுறேன். இப்போ நான் 3 பாயிண்ட் நான் மார்க் பண்ண போறேன். வேற கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா PQR அப்படின்னு 3 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல் 3 points are lie on this line L, so they are called collinear points. So PQR, since PQR lie on line L, they are collinear points. அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுக்கான அவன் கேட்டதை நம்ம பண்ணிட்டோம். அதாவது டிரா லைன் அண்ட் மார்க் 3 points which are collinear நம்ம கரெக்டாக வரைச்சிட்டோம். ஸோ செகண்ட் கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டினும் ஓவர். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிரா எனி லைன் அண்ட் மார்க் எனி 4 points that are not collinear அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் நான் லைன் வரைய போறேன். அதுக்கு முன்னாடி இதை ஸ்பேஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், மறுபடியும் லைன் வரைய போறேன். அதுக்கு முன்னாடி இப்போ 4 பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணணும். அது கொலினியரா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ 4 பாயிண்ட்டுமே லைன்ல இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ 3 பாயிண்ட் லைன்ல இருந்துட்டு ஒரு பாயிண்ட் டிவைட் ஆனா கூட அது ஓகே தான், ஃபைன் தான். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். இல்ல 2 பாயிண்ட் லைன்ல இருந்துட்டு 2 பாயிண்ட் அவுட் சைட்ல இருக்கலாம். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் லைன்ல இருந்துட்டு ஒரு மத்த மிச்சம் 3மே அவுட் சைட்ல கூட இருக்கலாம். ஸோ எனி பாசிபிலிட்டி இஸ் ஃபைன். ஸோ ஏன்னா நான் நாளைக்குமே உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் 3 பாயிண்ட் லைன்ல இருந்துட்டு
3 பாயிண்ட் லைன்ல இருந்துட்டு ஒரு பாயிண்ட் அவுட் சைட் இருந்தாலும் இது ஓகே தான். இந்த கேஸ் ஓகே. அதே சமயத்துல சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 பாயிண்ட் லைன்ல மார்க் பண்ணிட்டு 2 பாயிண்ட் வெளில இருந்தாலும் இதுவும் ஓகே தான். ஸோ இதுவும் mark பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் லைன்ல இருக்கு, மீதி 3 பாயிண்ட் வெளில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 3 பாயிண்ட் லைனுக்கு வெளில இருக்கு, இதுவும் ஓகே தான். இந்த கேஸும் ஓகே தான். ஸோ எனி கேஸ் இஸ் ஃபைன். ஸோ இப்போ இந்த கேஸையும் நம்ம எடுத்துக்கோமே. ஸோ இது நான் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணேன், ஏ பி சி டி. ஸோ ஆல் த்ரீ A is only A lies on line L. All other 3 points are does not lie on line L. So this is a perfect example. So this is okay. This is okay. அவ்வளோதான். ஸோ தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். ஃபோர்த் கொஸ்டின், draw any 3 lines to have a point of concurrency. ஸோ 3 இன்டர்செக்டிங் லைன்ஸ் வரையணும். காமன், அதாவது ஒரு நான் காமிக்கிறேன் அதையும். ஸோ ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஃபைன் நினைக்கிறேன். ஸோ இப்போ 3 இன்டர்செக்டிங் லைன்ஸ் வரையறேன். 1 2 3. பேசிக்கா இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா தே ஹேவ் அ காமன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அர்த்தம். ஸோ அது மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ஃபோர்த் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா we have like என்ன கேட்டிருக்காங்கன்னா draw any 3 lines to have a point of concurrency. நம்ம 3 லைன் வச்சுட்டோம். இது ஒரு லைன், இன்னொரு லைன், இன்னொரு லைன். ஸோ அந்த லைன்ஸையும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ லைன்ஸை மார்க் பண்ண போனா, ஸோ இது லைன் L1 வச்சுக்கணும், இது லைன் L2 வச்சுக்கணும், இது லைன் L3. ஸோ we have drawn 3 lines and they have a common point of intersection. இந்த காமன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஏன்னா நம்ம நேம் பண்ணிக்கலாம், இது ஓன் நேம் பண்ணிக்கலாம். ஸோ O is the point of concurrency. அவ்வளோதான். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். Point of concurrency O தான். O is the point of concurrency. So draw any 3 lines to have a point of concurrency. இந்த கொஸ்டின் ஓவர் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர், இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, 5th கொஸ்டின். அப்புறம் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ draw any 3 lines that are not concurrent. Find the number of points of intersection. ஓகே, என்ன பண்ணணும்னா முதல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிடுச்சு. Draw any 3 lines that are not concurrent. அப்படின்னா they should not have a common meeting points. ஆகலாம். ஸோ நீ இப்படி கூட சாரி இப்படி கூட வரையலாம். ஸோ parallel lines கூட வரையலாம். Draw any 3 lines that are not concurrent. This is one possibility. So this is one possibility. So 3 lines are parallel. Sorry, 3 lines parallel. So meeting point கிடையாது. So 3 lines parallel. 3 lines parallel. So இது ஒரு பாசிபிலிட்டி. வேற என்ன பாசிபிலிட்டினா 2 parallel lines வரைஞ்சிட்டு, அதாவது இப்படி வரையலாம்னா வேற பாசிபிலிட்டி இருக்கு. இப்படி வரைஞ்சிட்டு வேற இன்னொன்று இப்படி வரையலாம். ஸோ இதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகே ஓகே, இப்போ இந்த கேஸும் பாசிபிலிட்டி தான். பார்த்தீங்கன்னா இந்த கேஸும் பாசிபிலிட்டி தான். ஒரு லைன் பேரலாக இருக்கு, ஒரு லைன் இப்படி இருக்கு கான்செப்ட்ல, இது ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்துக்கா, செகண்ட் கேஸ்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் கேஸ்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸும் ஓகே தான், செகண்ட் கேஸும் ஓகே தான். Now we have 3 lines, but they are not concurrent. Concurrentனா 3 லைனுக்குமே ஒரு காமன் மீட்டிங் பாயிண்ட் இருக்கணும், அது பேர் தான் கன்கரண்ட். 2 லைன் மட்டும் இன்டர்செக்ட் பண்ணிட்டு இன்னொரு லைன் வேற எங்கேயோ இருந்துச்சுன்னா அது பேர் கன்கரண்ட் கிடையாது. ஸோ இதுவும் ஓகே தான். ஸோ இந்த பாசிபிலிட்டி ஓகே, இதுவும் ஓகே. வேற என்ன பாசிபிலிட்டி செட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன், நல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகே, வேற என்ன பண்ணலாம்னா லைக் 2 லைன் பேரலா வரைஞ்சிட்டு ஒரு லைன் வந்து நீங்க இன்டர்செக்டிங் வரையலாம், அதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ ஒரு லைன் இப்படி, இன்னொரு லைன் இப்படி, இப்போ 2 பேரல் லைன் வரைஞ்சிட்டு இது ஓகேவா? ஆமா, இதுவும் ஓகே தான். லைக் இப்போ பாத்தீங்கன்னா 3 லைனுக்குமே காமனா ஒரு மீட்டிங் பாயிண்ட் இல்லை. ஸோ சின்ஸ் இந்த 3 கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா 1 2 3 3 கேஸ்லயுமே 3 lines do not have a common meeting point. ஸோ இது கேஸ் 3, ஸோ இது கேஸ் 3, இது கேஸ் 2, இது கேஸ் 1. 3 கேஸ்லயுமே all three cases 3 lines do not have a common meeting point. 3 lines do not have a common meeting point. பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி மீனிங் என்னன்னா மோர் தென் 2 lines should have a common meeting point. அதான் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சியோட டெஃபினிஷன். ஸோ அந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால நமக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி தான். ஸோ draw any 3 lines that are not concurrent. Find the points of intersection. இதுல 0 points of intersection, இதுல 1, இதுல 2. ஸோ இது 1, சாரி எப்படி சொல்றது, இது 1. ஸோ இங்க ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கு, இங்க ஒரு இன்டர்செக்ஷன். இதுல 2 points of intersection, இதுல 0 points of intersection, இதுல 1 point of intersection. அதையும் எழுதிடுறேன். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் இப்போ இதுல A, இதுல 0, லிட்டரலா 0னே எழுதிடுறேன். ஸோ இதுல 1 point of intersection, இதுல 0 points of intersection, இதுல 2 points of intersection. 2 points of intersection. ஸோ எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணிட்டேன். இதுல 2 points of intersection. அவ்வளோதான்.
ஸோ இப்போ ஃபுல்லா முடிச்சிடுறேன். In all three cases, three lines do not have a common meeting point. Do not have a common meeting point. ஸோ பேசிக் டெஃபினேஷன் இதுதான். அது சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். Do not have a common meeting point. ஸோ ஃபிஃப்த் கொஷினும் முடிஞ்சிருச்சு. ஃபிஃப்த் கொஷினும் ஓவர். ஸோ ஃபிஃப்த் கொஷின் நம்ம கரெக்டாக அவன் கேட்டிருக்கதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ட்ரா எனி த்ரீ லைன்ஸ் தட் ஆர் நாட் கன்கரண்ட், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதுவும் கொடுத்துரும். இதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு, இதுல 0 பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு, இதுல 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 4.3ல இருந்து ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 4.3ல இருந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.